திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளையும் ஆசிரியர் பெறானாகிய எம்பெருமான் தெய்வ சேக்கிரா பெருமான் திருவடிகளையும் மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க நாம இந்த அருள்நெறி மன்றத்துல இந்த பெரிய புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளோட நேசநாயனார் புராணம்ன்றதால அன்றைய அவரோட புராணத்தை சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்திருக்குது. கூட்டுவித்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் அருள்நெறி மன்றத்துக்கும் நாம நன்றி கூறி இன்றைய வகுப்பு கொள்ள போறோம். வந்திருக்க அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இனி இதுல யூடியூப்ல பார்க்கக்கூடிய அடியார்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையார் புராணம் நிறைவுபடுத்தும் போது நம்ம தெய்வ சேக்கிரா பெருமான் சொன்னாங்க, வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம் பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செழிய தென்னாடு விளக்கும் சீர்விளக்கிய செய்ய சீரடிகள் போற்றி, ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாம சாலியதம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசலுற்றாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையாரை பத்தி அவங்களோட தனியா கொஞ்சம் பாடல் வைக்கிறாங்க. பிள்ளை பெருமானார் புராணத்திலே அவங்களோட புராணம் நிறைவுபடுகிறது. அதோட கொஞ்சம் இங்கேயும் தனியா வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எங்களோட நீர் பெருக்கக்கூடிய ஒரு காலத்திலும் பொய்யாம இருக்குது இல்லையா எங்க காவிரி, அந்த காவிரி இருக்கக்கூடிய காவிரிக்கு சொந்தமான சோழ நாட்டு போலவே பாண்டிய நாட்டினையும் அதே சோழ நாடு மாதிரியே பாண்டிய நாட்டையும் விளங்கச் செய்த நம்மளோட கற்புடை விளக்காகிய நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையாரோட திருப்பாதங்களை துதித்து, அதனால என்ன பண்றாங்க, அத்துணையாலே அவங்க பாதத்தை துதித்தா அடியார்களை வணங்கினா என்ன கிடைக்கும்? நலன் கிடைக்கும். இப்ப நம்ம தெய்வ சேக்கிரா பெருமானாருக்கு என்ன நலன் கிடைக்குதுனாக்கா, அடுத்தது நேசநாயனாரோட புராணத்தை சொல்றதுக்கு உண்டான நலன் கிடைக்குதான். அத்துணையாலே துதித்து ஒரு இடத்துல நீங்க பாருங்கன்னா, நம்மளோட ஆசிரியர் பிரானார் என்ன பண்ணுவாங்க, நாயனார் புராணத்தை நிறைவுபடுத்தி காட்டி அடுத்த புராணத்தை தோற்றுவாய் கொடுக்கும்போது அவங்களோட திருவடிகளை வணங்குவாங்க. என்னன்னா அந்த திருவடிகள் நம்மள அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றதாக, அதான் துதித்து, அப்ப துதித்ததால ஒரு துணை கிடைத்தது, அருள் கிடைச்சது. அப்ப மங்கையர்க்கரசி அம்மையாரோட அருளாலே அப்ப என்ன பண்றாங்க, போற்றி துதித்து போற்றி ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும். அப்ப ஒரு நாளும்னாக்கா, இப்ப நம்ம ஒரு பழக்கங்கள் வச்சுக்கோம். வெள்ளிக்கிழமை இருக்கிறது. இப்ப நம்ம நாயனார்லயே ஒரு என்ன பண்ணாங்க, திருவாதிரை நரசிங்க முனையர் என்ன பண்றாரு, திருவாதிரைக்கு திருவாதிரை 1000 பொண்ணு எல்லா அடியா இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சில தினம் தொண்டு. இப்ப இந்த இளையன்குடி நாயனார் அவரோட இல்லத்துக்கு எப்ப அடியார் வந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்க அமுது கொடுக்குறாங்க. காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்க, அவங்க இல்ல ஒரு இடத்துக்கு தேடி போய் அடியாரை கூட்டிட்டு வர்றதுல இல்லம் தேடி அடியார் வரும்போது அந்த பண்பை செய்யறாங்க. இப்ப சிறு தொண்டு நாயனார் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்றாரு, தினம் தேடி போவார். தேடி போய் தினம் ஒரு அடியாராவது திரு அமுது எடுத்தாதான் அவர் திரு அமுது எடுப்பார். இப்ப தொண்டுகள்ல அமுது கொடுக்கறதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தொண்டுகள்ல பல விதமா இருக்கு. இளையன்குடி மாறனாயினா இல்லம் தேடி வர்றவங்களுக்கு அமுது கொடுக்குறாரு. மனையறத்துல இருந்துகிட்டு இல்லம் தேடி வர்றவங்களுக்கு அமுது வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு, செல்வம் எல்லாம். இதே நீங்க சிறு தொண்டு நாயனார் என்ன பண்றாரு, தினம் தேடி தேடி போறாரு. தேடி போகும்போது ஒரு நாள் யாருமே இல்லாத போது நம்மளோட பெருமானாரே காபாலிகரா பிள்ளைக்கரை கேட்கிறாருன்றதை பார்த்தோம். அது மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அதனாலதான் இவ்வளவு நாயன்மார்களோட புராணத்தை நம்ம தெய்வ சேக்கிரா ஒருத்தரை எழுதியிருக்கலாமே. ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட புராணம் மட்டும் எழுதி பெரிய புராணம் தானே. அவர் இல்லைன்னா நம்பி சுவாமி தான் கதை நாயகன், அவரோட புராணம் மட்டுமே எழுதிட்டு போயிருக்கலாமே. அப்போ மக்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான தீர்வுகள் அதுல கொடுக்கணும். அதே மாதிரி பலவிதமா தொண்டு செய்வாங்க. ஆறாருக்கு எப்படி எப்படி முடியுதோ அப்படி தொண்டு செய்வாங்க.
அந்த தொண்டுகள்ல எப்படி செய்யணும், அதுல என்ன சிரமங்கள் வரும், அந்த சிரமங்கள் வரும்போது எப்படி அவங்க எல்லாம் வந்து அதை மீண்டு அதுல இருந்து வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய பேரோட புராணத்தை எடுத்திருக்காங்க. அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஞானப்பிள்ளையாரோட புராணம் படிச்சுட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். 1256 பாடல் படிச்சு முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அயர்ப்பு இருக்கும். அவரு வந்து சுவாமியோட அருளால வந்தவர். அவரால எல்லாம் முடியும். அவரால சுவாமிய நினைக்க முடியும். நம்மளால எங்க முடியும் அப்படின்னு நினைப்போம். நம்பிசாமி புராணம் படிச்சா, அப்பா சாமி எப்படியெல்லாம் விளையாடி இருக்காரு. இருந்தாலும் நம்பிசாமி சாமியோட ஃப்ரெண்டு, அவரோட தோழர். அவரால எல்லாம் முடியும். நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சு ஒரு அலுப்பு வரும், ஒரு அயர்ப்பு வரும். அப்போ வந்து அப்பதான் திருநீலகண்டத்து கொயவனாரோ, இளையான்குடி மாறனாரோ, நம்மளோட மற்ற கலிய நாயனார், இந்த மாதிரி மற்ற நாயனார்கள் படிக்கும்போது அவங்க எல்லாமும் நம்மள மாதிரி சாதாரணமா பிறந்து தொண்டு செய்து இறைவனாடு மண்ணுலகில் பிறந்து உன்னை வாழ்த்தும் வழியடையார் பொன்னுலகம் பிறந்தல் தொண்டனேன் என்று கண்டுகின்றேன்னு சொன்னார். அப்போ மண்ணுலகத்துல வந்தவங்க சாதாரணமா இருந்தா கூட சுவாமியை வழிபாடு செய்தா, ஒரு தொண்டை வந்து உரைப்பா செய்தா அவங்களாலே போக முடியும்ன்றத காட்டும் போதுதான் நம்மள மாதிரி எளிய மக்களுக்கும் என்ன பண்ணும், அப்பா அவங்களால முடியுதுன்னா நமக்கும் முடியுமோ அப்படின்ற. அதே மாதிரி குளங்கள் நிறைய காட்டப்பட்டிருக்கு. நம்மளோட பெரிய புராணத்தை வெளி ஆளுங்க எடுத்து பேசும்போது என்ன சொல்றாங்க, உங்க சைவமா குளம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா குளத்தை வந்து குறிச்சிருக்கிறாரு தெய்வச்சிக்கிற பெருமானார். குளம் குறிக்கப்பட்டிருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த இவங்க இன்ன குலம்னு தெரியணும் இல்ல, எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் இறைவன் அடைய முடியும்ன்றதை காட்டுறதுக்காக தான் அதை குறிச்சிருக்காங்களே விட கண்ணோட்டம் தப்பு. அது அவங்க பாக்குற கண்ணோட்டம். அவங்க எந்த குலத்துல பிறந்தாலும் ஈசன் வந்து ஏத்துக்கொள்வாருன்றதை காட்டுறதுக்காக தான் அந்த குலம் குறிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம அந்த புராணத்துக்கு வரும். ஒரு நாளும் தன் செயல். அப்ப தினம் இந்த தொண்டை செய்யறாருன்றது தெரியும். ஒரு நாளும் தன் செயலில் வழுவாதுன்னா ஒரு நாள் கூட அந்த அந்த செயல் வந்து முட்டாம இந்த தடைப்படாம அப்ப சுவாமி சொல்லுவாங்களா, தன்னடைந்தார்க்கு என்பங்க நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாது படைகள் போர் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை ஒன்றென்றைய தன்னடைந்தார்களெல்லாம் அடைய நின்றனும் ஆணை காணலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தடைகள் இல்லாம வழுவாது அந்த எந்த தடையிலையும் சோர்ந்து போகாம வழுவாது இருக்கும் பொழுது உடையும் கீழுன்றது அது அது ஒரு வகையான இடுப்புல கட்டக்கூடிய துணியால நெய்தது கீழ். கோவணம்ன்றது தெரியும், சுவாமி கோவண பெருமை அமர்நீதி நாயனார் புராணத்துல பார்த்தோம் இல்லைங்களா. நெய்து இதெல்லாமே நெய்து கொடுக்கிறார். நல்கும் பெருநாம சாலியர் தங்குளத்தில் அந்த பெருமை பெற்ற சாலியர்ன்ற அந்த குலத்துல வந்தவர் யாருனாக்கா நேசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை திறம் பேசல் உற்றாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. பெருநாமன்றது பெருகிய நற்பண்புல. அந்த சாலியர்னா துணி செய்யக்கூடிய குலத்தவர்ல ஒரு அதுல ஒருத்தர் வந்து அறுவையர்ன்றது ஒரு குலம், சாலிகர்னும் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குலத்துல வந்தவரோட பெருமையை பேசலுற்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைவுபடுத்தி காட்டினாங்க மங்கையர்கரசி அம்மையாரோட புராணத்துல. அடுத்த புராணம் நம்மளுக்கு மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசலாறு. அதுக்கப்புறம் வரிவளையான் மாணி அம்மையார வந்து சொல்லிட்டாங்க. நேசனுக்கும் அடியேன்னு 3 பேரை இந்த ஒரு வரியில இணைத்திருக்கிறாங்க நம்ம நம்பி சுவாமி. இப்ப மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஒரு பூசல் வரிவளையான் மாணிக்கு முடிச்சுட்டு நேசனுக்கும் அடியேன், அப்ப இவங்களுக்கும் சேர்த்து அடியேன் அப்படின்னு 3 பேரையும் இணைத்து பாடி இருக்கிறாங்க நம்மளோட நம்பி சுவாமி. அப்ப இத வந்து நம்ம பெருமானார் எத்தனை பாடல்கள்ல விரைத்து கொடுக்குறாங்கன்னாக்கா 5 திருப்பாடல்கள்ல விரித்து கொடுக்குறாங்க. 5 திருப்பாடல்கள்ல கொடுக்குறாங்க. சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வளர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பார்வலர் புகழின் மிக்க பழம்பதி மதித்தோய் நெற்றி கார்வளர் சிகரம் மாடி காம்பீலி என்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னாக்க அந்த காம்பீலின்னு ஒரு நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கர்நாடகாவில பெல்லாரி இப்ப நமக்கு பெல்லாரி தெரியாது இருக்குமா, அதாவது பெல்லாரியில இருந்து தானே வெங்காயம் வருது. அந்த பெல்லாரி மாவட்டத்துல இருக்கிறதுன்னு சொல்றாங்க. கூரை நாடு நம்மளோட மயிலாடுதுறை பக்கத்துல கூரை நாடுல அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஊர். அதான் காம்பீலின்னு சொல்லிட்டாரு அவர், எந்த காம்பீலின்னு சொல்லல. பாத்தீங்கன்னா நம்ம தேவாரத்துல மேற்றலின்ட்டு இருக்கும், ஆனா கச்சி மேற்றலின்னு கொடுத்திருப்பாரு. அப்ப கச்சி மேற்றலின்றது நிறைய இடங்கள்ல இருக்கு, அதுல கச்சி மேற்றலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நாட்டையும் சேர்த்து சொன்னாதான் சில நேரங்களை புரியும்.
நீங்க சில ஊர்கள் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். நீங்க அந்த கருப்பூர்ன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல தஞ்சாவூர்ல ஒரு கருப்பூர் இருக்கும், திருவாரூர்ல ஒரு கருப்பூர் இருக்கும், மயிலாடுதுறை கிட்டக்க இருக்கும். எல்லா ஊர்லயும் கருப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கும். அப்ப கருப்பூர்னு பொதுவா எழுதிட்டாக்கா அது எந்த இதுவும் தெரியாத போயிடுது. அதே மாதிரிதான் இந்த காம்பிலின்னு சொல்றாங்க. அது வந்து அங்கேயே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து இருக்குது. இங்க மயிலாடுதுறையில அடியேன் போயிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய கூரை நாடுன்ற இடத்துல. அங்க பெரிய ஒரு அஹ் ஞானம் பெற்ற ஐயா, நம்ம ஐயா வந்துட்டு அஹ் புராணம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட வகுப்புக்கு நான் போயிருக்கேன். அங்க நேச நாயனார்னு ஒரு அரங்கமே இருக்கு. அந்த அரங்கத்துல வந்துட்டு வகுப்பெல்லாம் இருக்கும். இந்த குரு பூஜை விசேஷமாக அங்க கொண்டாடுவாங்க. அடியன் கூட அந்த இடத்துக்கு போயிருக்கேன். கூரை நாடுன்னு சொல்லக்கூடியது. உம் அந்த கூரை நாடுதான் இருக்குதுன்னு அங்கேதான் அவங்க இருந்தாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதை சுத்தீரி அந்த நெசவாளர்கள் நேச நாயனார் குளத்துல இருக்கக்கூடிய நெசவாளர்கள் இன்றைக்கும் நிறைய இருக்கு. கூரை நாடு ஊர், அது ஊரு பேரே கூரை நாடு. அந்த கூரை நெய்யறதால கூரை நாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த நாடா இருந்தா எத்தனை இடமா இருந்தா என்ன, அத்தனை இடங்கள்லயும் குரு பூஜையை கொண்டாட வேண்டிதான். நமக்கு என்ன வேலை இல்லைங்களா? அப்ப சீர்வள சிறப்பின் மிக்க செயன்முறை ஒழுக்கம் குன்றா. அப்ப சீர்வள சிறப்பின் மிக்க அப்படின்றாங்க. சீர்னா பெருமை, சீர்த்தி, பெருமை அது சொல்றோம். சீர் சீர்வள செயன்முறை ஒழுக்கம் குன்றா. அப்ப உலகியல் ஒழுக்கங்கள்ல நம்ம வந்து ஒரு நேர்மையா இருக்கணும் இல்லைங்களா? உலகியல் ஒழுக்கம்ன்றது என்னதுனாக்கா எந்த இடத்துல யாரு பார்த்தாலும் ஒரு சாதாரண விஷயம் என்னது, ஒரு டிராபிக்ல நின்னா கூட என்ன பண்றாங்க, டிராபிக்னு ஒண்ணு சிக்னல்ல கூட யாரும் இன்னைக்கு நிக்கிறது இல்லை. நீங்க மத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க கூட அந்த கோடுல இருந்து அந்த கோட்டை தாண்டிதான் ஒரு சிலர் நிக்கிறாங்க. அது ஆனா அந்த கோட்டுல கரெக்டா நிக்கிறவங்கள பாக்குறோம். அது இயல்பா அந்த ஒழுக்கம்ன்றது அவங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அந்த ஒழுக்கம் வந்து இருக்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய மிக்க ஒழுக்கமானது குன்றா நார்வல சிந்தை. நார்னாக்கா அன்புன்னு அர்த்தம். நார்வல சிந்தை வாய்மை நன்மையார் வன்மை. அந்த ஊர்ல இவர் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா ஒழுக்கத்திலையும் அன்புலையும் சிறந்து வளர இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நன்மையார் மன்னி வாழும் இருக்கக்கூடிய பார்வலர் புகழின் மிக்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பார்வலர்னாக்கா இந்த உலகத்துல புகழால மிகுந்து இருக்கக்கூடிய பழமையான பதி அப்படின்றாங்க. அந்த பதியில மதித்தோய் நெச்சி கார்வலர் சிகரம் ஆட காம்பேல. அது பெரிய நகரமா இருக்குது. என்னவா பெரிய பெரிய ஆஹ் ஆஹ் பங்களாக்கள்னு இப்ப நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கு. அந்த மாளிகை மேல நல்ல உயரமான அந்த தூண்கள்லாம் இருக்கு. இந்த மாடங்கள்லாம் இருக்கு. அந்த மாடங்கள்ல என்ன பண்ணுதுன்னா நிலா வந்து இந்த மாடங்கள்ல வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு கார் வளர் நிலாவோ மேகமோ அவ்வளவு தூரம் இந்த கார்னா மேகம்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து வளரக்கூடிய அளவுக்கு ஒரு உயரமான மாளிகைகள் இருக்கக்கூடிய ஊரு. அந்த ஊர் பேரு காம்பீலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் பாடல நகர சிறப்பு, அந்த நாட்டு சிறப்பு நகர சிறப்பு சொல்லிட்டாங்க. அந்நகர் அதனில் இரண்டாவது பாடல்ல அந்நகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார். அங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல ஒரு மன்னிய தொழிலின் தங்கன் மரபின் மேம்பாடு பெற்றார். பன்னாக பரணர்க்கு அன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா அந்த இடத்துல அறுவையர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த துணி நெய்கிற மரபு அப்படின்றத பாக்குறோம். அறுவையன்னா வாணிய மரபுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து துணி நெய்யறதும் அப்படின்னு சொல்றாங்க. அறுவைன்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா துணிகளை அறுத்தறுத்து தானே நீட்டா நெய்து அடுத்தடுத்து எடுக்கிறதால அறுவைன்னு சொல்றாங்க. வெட்டி வெட்டி எடுக்கிறதால வேட்டின்னு சொல்லுவாங்க. துண்டு பட்டு துண்டு துண்டு துண்டா போட்டு எடுக்கிறதால அதை வந்து துண்டுன்னு சொல்றோம். துணித்து எடுக்கிறதால துணின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி என்னன்னாக்கா அறுத்து எடுக்கிறதால அறுவையர். அந்த அந்த துணிகளை அறுத்து எடுக்கக்கூடிய துணிகளை செய்யறதால அவங்க அறுவையர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வந்து மேம்பாடு பற்றியது. எப்படின்னாக்கா ஒரு குலம்னு இருந்தா அந்த குலத்துல ஒரு நாயனார் தோன்றதுன்றது ஒரு பெருமை இல்லைங்களா? திருநாளை போவார், திருநெல்ல கண்டத்துக்கு இவனார், அதிபத்தர் இவங்க எல்லாம் வந்துட்டு இங்க வந்து நம்ம பார்க்கும்போது அந்த தொழிலே நின்று அந்த தொழிலே நின்று சிறப்பாக சுவாமியோட திருத்தொண்டுல மேன்மை பெற்று சுவாமியோட திருவடி அணையிறவங்க அப்படிப்பட்டவங்க. அதனாலதான் அவங்களோட பெருமையை அங்க சொல்றாங்க. பன்னாக பரணர், பன்னாகனாக்கா நாகம், பாம்பு.
பாம்பை தனியா புண்ணானாவதோ ஆரவம் கண்டு அஞ்சேன்னு நம்மளோட நாட்டியத்தான்குடியில நம்பி சுவாமி பாடுவாங்க இல்லையா. சுவாமி என்னவா அணிந்திருக்கிறாருன்னா நாகத்தை நிறைய சொல்ல ஆத்ததோ கையில ஆத்ததோ ஒரு பாம்பு, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பாம்பு பின் நிறைய பாம்பு இருக்குதுன்றத நம்மளோட பெருமானார் பாடுவாங்க. அந்த மாதிரி பன்னாபகரணர் அம்மா கூட சொல்லுவாங்க, சாமி நீங்க ஆரவனும் பூண்டுக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு பூனாரம் ஒன்று நல்ல தங்கத்துல ஏதாவது ஆரத்துல போட்டுக்கோங்க, ஏன் இந்த பாம்பை போட்டுக்கிறீங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி திருக்கோவையார்ல சொல்லுவார், பாம்பலங்கார பரந்தில்லை அம்பலம் அப்படின்னு சொல்லுவாரு. சுவாமி அணியறது வந்து பாம்பை அலங்காரமா அணிஞ்சுக்கிறாரு அப்படின்றத நிறைய இடங்கள்ல நாம தேவாரத்துல பார்த்திருக்கோம். அதுல வந்து பன்னாக ஆபரணர், அதான் பன்னாகம்னா பாம்பு, பாம்பை அணியாக கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார். சிவபெருமானார் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. பன்னாகவரனா வேற யாரையும் குறிச்சிட முடியாது. அவர் மட்டும்தான் அறிஞ்சுக்க முடியும், வேற யாரும் அணிஞ்சுக்கிறது இல்ல. அன்பர், அவருக்கு அன்பர். அப்போ சுவாமியோட அன்பர் பணிதலை கொண்டு. அப்ப பணி தலை கொள்ளுதல்னாக்கா எல்லாம் அதுதான் தலைனாக்கா முதல் வேலை அதுதான். அதோட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டுதான் சாமியை கும்பிடுவோம். அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அது மாதிரி இல்லாம அதுதான் தலைமையான தொழில். அதாவது முதன்மை தொழில் எதுனாக்கா அதுதான் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது சென்னியில் கொண்டுன்றதால உடலாலையும் போற்றுவாரு, வாக்காலையும் போற்றுவாரு, அந்த மாதிரி மனதாலையும் போற்றுவாரு, மூன்றாலையும் முக்கரணங்களாலையும் போற்றக்கூடியவர் பனை தலை கொள்ளுதல் அப்படின்றத வராங்க இந்த பாட்டுல. அவரோட பேர் என்னன்னாக்கா நேசனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லும் போது சென்னியில் கொண்டு பெற்றும் தேசினார் நேசநாயனார் அப்படின்றார். நேசரார் அவர் தேசினார்னா தேசி என்ன வரும்னாக்கா அடியார்கள் பணியை முட்டாம செய்யும் போது அவங்களோட ஞான ஒளி விளக்கம் உண்டாகும், அவங்களுக்கு வந்து ஞானம் வந்து விளக்கம் உண்டாகும். அதனாலதான் அவங்கள தேசினார்னு சொல்றாங்க. நிறைய நீங்க பாப்போம் இல்லைங்களா, தவம் பண்றவங்களுக்கு எல்லாம் என்னது முகம் ஒரு தேஜஸா இருக்கும் அப்படின்னுவாங்க. நம்மளுக்கே நீங்க நிறைய எனக்கு கூட சொல்ல வந்தது, நீங்க முதல்ல உங்க முகத்தை எடுத்து பாருங்க. அந்த புராணம் சொல்லி முடிச்ச உடனே நம்ம முகம் அப்படி ஒரு இதுவா இருக்கும். கேட்கும் போது இந்த ஞானத்தை உள்வாங்கும் போது அந்த முகத்துக்கு வந்து ஒரு நல்ல இது நமக்கே எப்படி இருக்குன்னா, தியானம் இந்த மாதிரி இதுல ஞானத்தையே போதித்து கொண்டிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு தேஜஸ் இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம் இல்லைங்களா, ஒளி வட்டம் தெரியுது அவங்கள சுத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த தேசினார் அந்த ஞான விளக்கம் பெற்றவர் இருக்கிறார். அவரோட பேர் என்னன்னா நேசனாராம். அழகு பேர் பாருங்க. நேசம்ன்றது என்னது, அன்புன்னு அர்த்தம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருக்கண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னு நம்மளோட நம்பி சுவாமிக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி அந்த அந்த நேசத்தால பாடினாங்க. அதனாலதான் இந்த பாட்டு வந்து நம்பி சுவாமியோட திருத்தொண்ட தொகை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம். எப்படி பாடினாரா, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம், நேசம் நிறைந்த உள்ளத்தால பாடினாங்க. நிறைவுபடுத்தும் போது என்ன சொல்றாங்க, என்னவனா மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஓர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து பாலனார் கடியன் என்னவனம் அரணடி அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலருக்கும் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டு ஊப்பார். அப்போ அன்பால பாடப்பட்ட இந்த பாட்டை பாடினாக்கா ஆரூரின் அன்பானுக்கு அன்பர் ஆவர். அன்பால பாடப்பட்ட இந்த பாட்டை யார் பாடுறாங்களோ அவங்க ஆரூர்ல இருக்க பெருமானாருக்கு அன்பர் ஆவாங்க. அன்பால பாடினா அன்பு தானே விடையா கிடைக்க முடியும், கோபத்துக்கு கோபம் தான் விடையா கிடைக்க முடியும். அப்ப அன்பால இந்த பாட்டை, அதான் நேசம் நிறைந்த உள்ளத்தால் அங்க தொடங்கும் போது நிறைவுபடும் போது என்னது, ஆரூரின் அன்பானுக்கு அன்பரா, அன்புக்கு அன்புதான் பதிலா இருக்க முடியும், வேற எதுவுமே பதிலா இருக்க முடியாதுன்றத அழகா அந்த பாடல்ல நம்ம இருக்கணும். அந்த நேசம் நிறைந்த உள்ளத்தான்ற மாதிரி அன்பால இருப்பாரு. அவரோட பேரே அன்பு, அன்புன்னு வச்சாச்சு. இப்பெல்லாம் நிறைய நம்ம அன்புன்னு வைக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க நேசம்னு வச்சிருக்காங்க, நேசனார்னு வச்சிருக்காங்க. ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி ஊங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்கு ஆக பாங்குடை உடையும் ஈனும் பழுது இல் கோவனமும் நெய்வார் அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இது ஏற்கனவே நம்மளுக்கு இதை அப்படி பார்த்த உடனே ஒரு அழகான ஒரு திருவாசக பாடல் கடகடன் ஞாபகம் இருக்கும். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி
நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர் எந்த பாது மலர்க்கே ஆக்கி, எந்த மலர் திருவடின்ற மலர்க்கே ஆக்கி, வாக்கொன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மானமத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனே மேனி தனிச்சுடரே 2 மில்லி தனியே இருக்கேன்னு நம்மளோட திருவாசகத்துல சதகத்துல சொல்றாங்க. அப்ப என்ன சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி, அப்ப என்னது முகம் கண் கைகள் திருவடி திருவுந்தி எல்லாம் வந்து தாமரை மலர் போல இருக்கிறதால அந்த மேனி முழுதுமே தாமரையா இருக்கிறதால முதல்ல என்ன பண்றாரு, கண்ணினை திருப்பாத போது காக்கி என்னோட திருவடின்ற தாமரை பூவுக்கு ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்தனைன்றது என்னன்னாக்கா நம்மளோட கண்ணு வந்து ஒரு பொருளை என்ன பண்ணும், முதல்ல எடுத்த உடனே கண்ணுதான் வந்து ஐம்புலன்கள்ல கண்ணுதான் வேலை செய்யும், கண்ணாலதானே நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கண் வழி சென்று பட்டிய வடிவ என்ன பண்ணும், சிந்தனை மனசுல கண்ணுல பாக்குறோம் சுவாமி இப்படி இருக்காரு, இந்த வடிவத்தை என்ன பண்ணும் சிந்தையில நம்ம வாங்குறோம். சிந்தை வழியில இயங்கக்கூடிய உரையும் மெய்யும் நம்ம சிந்தையில நினைக்கிறதுதான் வெளியில வருது. அப்ப மெய்யும் தொழிலாகிய செயலும் சிவனுடையதாக நம்ம இருக்கும் பொழுது ஏனைய காது மூக்கு நாக்கு என்ற மூன்றும் கண்வழி சென்று எல்லாத்தையும் மலரடி போதுக்கு ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடியில இழக்கூடிய நாத சிலம்புன்ற ஓசையும் ஆனந்த தேனையும் நுகர்ந்துக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், வாக்கினால என்னத்தை கொடுக்குறோம், அப்படி ஒரு அழகான மணி வார்த்தை. எது மணி வார்த்தை, நம்ம சிவாயவோ சிவாய நம்மவோ இந்த சிவய சிவாய இந்த எல்லாமே மணி வார்த்தை. அது இன்புறக்கூடிய தேன், ஐம்புலன்களால் ஆர்ந்து இன்புறக்கூடிய தேன்ன்றதால அதுக்கு மணி வார்த்தைன்றாரு. அப்ப கண்ணு வடிவுல சிந்தைக்கு போய் அது வந்து உரையா வர்றதால அழகா வந்து என்ன சொல்றாங்க, சிந்தனை நிந்தனக்காக்கு நாயினை தன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலையர்க்கு ஆக்கி வாக்கோன் மணிவர்த்தைக்கு ஆக்கி அப்படின்றார். இதை பார்த்துட்டே இருந்து நம்மளோட பெருமானார் இதை எங்க வைக்கணும்னும் போது இதை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். இந்த மற்ற திருமுறைகளோட பொருத்தி நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய புராணத்துல நிறைய அந்த மாதிரி பாடல்கள் இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் ஒரு திருத்தாண்டகம், நிறைய பேருக்கு உங்களுக்கு மனப்பாடமா இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் பாடுறது. என்ன ஒரு ஆலவாய் திருத்தாண்டகம். ஆமா மணிவார்த்தை. ஆலவாய் திருத்தாண்டகம். வாயானை மனத்தானை மனத்தொள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை, சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பாட்டு நிறைய பன்னிசை ஓதுவார்கள்லாம் நிறைய பாடக்கூடிய பாடல். இது எங்கன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னா மருகல்ல அந்த பொண்ணை வந்து எழுப்பத்துக்கு போறாரு இல்லைங்களா, அந்த எழுப்ப போறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த பாட்டுக்கு ஒரு முன்னுரையா கொடுக்கும் போது சொல்லுவாங்க, சடையானை எவ்வையர்க்கும் தாயானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை விடையானை வேதியனை வெண்ணீற்றானை விரவாத புறமோன்றும் எரிய செற்ற படையானை பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை உடையானே தகுமோ இந்த உள்ளிழையால் உள்மெளைவு என்றெடுத்து பாட அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பெரிய புராணத்துல நிறைய இடங்கள் இந்த மாதிரி நம்ம மறைகள் ஆயின நான்கும், அப்புறம் வந்து இன்னொன்னு தக்கேசி பாடிட்டே வருவாங்க, தில்லைக்கு வரும்பொழுது அந்த பண் புடிச்சு போய் தக்கேசிலே பாடிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்தாள்வாங்க நம்மளோட தெய்வ செக்குழா பெருமானார். 11 திருமுறைகள்ல இருக்க நிறைய வரிகளையும் அந்த அதே சிந்தனைகளையும் இதுல எடுத்தாள்வாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும், இந்த இடத்துல பார்த்தது இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த திருவாசகத்தை இங்க எடுத்தாள்றாங்க. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி. அங்க ஒரு ஒரு மலர் இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மலர். பொதுவாவே மலர் பிடிக்கும், இந்த மலர் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். என்னது, தாமரை போன்ற மலர், அந்த திருவடின்ற மலர். அந்த மலருக்கு வந்து போது காக்கிறான். அப்போ அவரோட மனதால செய்யக்கூடிய எண்ணக்கூடியது எல்லாமே என்னது, அந்த திருவடின்ற மலருக்கு ஆக்குறாங்களாம். ஓதிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி. ரொம்ப அழகா அந்த இது கொடுக்குறாங்க. ஓதிய வாக்கு, மனம் வாக்கு கைத்தொழின்றதால அந்த வாக்கோட செய்கை என்ன இருக்குன்னா உயர்ந்த அஞ்செழுத்துன்னு சொல்லல, அது என்னன்னாக்கா உயர்ந்த அஞ்செழுத்து. ஏன் அஞ்செழுத்துன்றது நம்மளுக்கு நிறைய சித்தாந்தத்துல
பல வகையில வைகரி வாக்கு இந்த மாதிரி நிறைய வந்து சித்தாந்தத்துல இருக்கு எப்படி எல்லாம் சொல்லணும். எப்படி இருந்தாலும் முதல்ல எப்படி சொல்லணும், அடுத்தது எப்படி சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து சிவய சிவ நமச்சிவாய சிவாய நம்ம சிவய சிவ 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 சீன்ற அளவுல ஒவ்வொரு இடத்துக்கா வந்து போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த 5 எழுத்து என்ன பண்ணுது, நம்மள உயர்த்திக்கிட்டே ஒரு ஒரு நிலையில உயர்த்திக்கிட்டே போகும். அதனாலதான் உயர்ந்த 5 எழுத்து. 5 எழுத்து மட்டுமா உயர்ந்தது கிடையாது, அந்த 5 எழுத்து நம்மளையும் உயர்த்தும்ன்றத சொல்றாங்க. அதான் ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த 5 எழுத்து காக்கி. நம்மளெல்லாம் உயர்த்தக்கூடிய 5 எழுத்து நிறைய இந்த மாதிரி நிறைய உண்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்ற. இப்ப நமச்சிவாயம் வாழ்கனாக்கா சுவாமி வாழ போறாரா? நமச்சிவாயன்ற சுவாமி இல்ல, நமச்சிவாயம்ன்ற எழுத்து என் நெஞ்சில் என்றும் வாழ்க. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே நம்ம பாடுறோம். சுவாமிக்கு எது பல்லாண்டு? அவர் பல்லாண்டு பல்லாண்டு எப்ப இருக்கா? அப்ப அந்த பல்லாண்டு என்னும் பதம் கடந்த பெருமானாரோட திருவடி என் மனதில் பல்லாண்டு வாழட்டும்ன்றதுதான். அதே மாதிரிதான் இங்க வாங்கிய வாக்கியம் செய்கை உயர்ந்த 5 எழுத்து. 5 எழுத்து உயர்ந்ததுதான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அந்த நம்மளையும் உயர்த்துது அப்படின்றதான் அந்த அதே மாதிரிதான் நம்ம ஊனடைந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கடியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுமா மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். மலர் போன்ற சிலம்படின்னு நம்ம நினைக்கிறோம், இல்ல, அந்த திருவடியை யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க உள்ளங்களை மலர்த்தக்கூடிய சிலம்படி, அதான் மலர் சிலம்படி. வினைத்தொகையில கொடுக்குற மலர் சிலம்படி, அது அன்னைக்கும் மலர்த்தும், இன்னைக்கும் மலர்த்தும், நாளைக்கும் மலர்த்தும். அப்ப நம் மனதை மலர்த்தக்கூடிய இருதயம் மலர, கரமலர் முட்டித்து இருதயம் மலர, நம்ம கைகளை குவிக்கும் போது நம்மளோட உள்ளம் மலருது அப்படின்ற மாதிரி நம்ம மலர்த்தக்கூடிய சிலம்படி அப்படின்றத ரொம்ப அழகா இந்த இடத்துல உயர்ந்த 5 எழுத்து காக்கி. தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியாக்கம். அப்ப தாங்கு கைனாக்கா இப்ப உடம்பால ஒரு தொழில் செய்யறாங்க, அந்த கையால செய்யக்கூடிய செய்கை என்னதுனாக்கா தம்பிரான் அடியார்க்காக. அதுல அவர் நூல் நெய்யும் போது ஒரு ஒரு நூலும் உடைக்காக நெய்யறதா நினைக்க மாட்டான், தம்பிரான் அடியாருக்காக நெய்யறதாவே நினைச்சிட்டே இருப்பாரு. அடியாரோட திருவடிக்கு இது போக போகுது, அடியாரோட திருமேனிக்கு இது போக போகுது அப்படின்ற நினைப்பிலேயே அவங்க வந்து அதை செய்வாங்களா. அந்த உடைய பாங்குடை உடையும் கீழும் பழுது இல் கோவணமும். அப்ப குற்றமில்லாத கோவணம். கோவணத்தோட பெருமையை நம்ம இப்பதான் அமர்நீதி நாயனார் புராணத்துல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது என்னது, மறை நான்கே வான் சரடா ஐநன்கான் சாழலுன்னு சொல்ற மாதிரி வேதங்கள் தான் சுவாமிக்கு கோவணமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கோவணத்தையும் நெய்வார். உடையோட நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து. அப்ப முழுசா இருக்கக்கூடிய உடையும் செய்யறது. கீழ்னு சொல்றது முட்டிக்கு மேல அப்பர் பெருமான் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு, அதுக்கப்புறம் கோவணம்ன்றது அது வருவது. அப்புறம் வந்து இந்த அண்ணா கயிறுல நம்ம போடுறோம் இல்லைங்களா, அது கயிறுல அது மாதிரி இல்லாம அது என்னன்னா அதுவும் உடையாவே நெய்வாங்க, ஒரு நூலாலே நெய்வாங்க. அதுதான் கீழு கோவணம் இதெல்லாம் சொல்றாங்க. இது விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈமாற்றார். விடையவர் அடியார்னாக்க ரிஷபத்துல வரக்கூடிய சிவபெருமான் இருக்காருல்ல, அவரோட அடியார்கள் வந்து வேண்டுமாறு ஈமாற்றார். அவருக்கு என்னென்ன எப்படி எப்படி வேணுமோ அதை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இடையறாது அளித்தும், அதுதான் நம்மளுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஒரு நாளும் தடையில்லாம கொடுக்குறாங்க. அதான் மோராந்த ஒரு கால் மறந்தாலும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஒரு கால் நம்ம மறந்துடும், ஆனா அவங்க எல்லாம் என்னது மறக்காம ஒரு நாளும் இடையறாது அளித்தும் நாளும் அவருக்கு கழல் இறைஞ்சி ஏத்தி. அப்ப இந்த கழலை எந்த கழலை இறைஞ்சி ஏத்துறாருனாக்கா இந்த அடியார் பெருமக்களோட கழலை இறைஞ்சி ஏத்துறாருனால கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அடியாரோட திருவடிகளை இறைஞ்சி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. யாரை ஏத்துறாங்க? அடியார்களோட திருவடிகளை இறைஞ்சி ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஏத்துறாங்க? அடைவுறு நலத்தராகி அறநடி நிழல் சேர்ந்தார் அப்படின்றாங்க. அப்போ அந்த அறநடியாரோட திருவடிகளை வந்து ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அறநடியார்களை வழிபாடு செய்தாதான் சிவபெருமானார வழிபாடு செய்ததாகும். அப்ப வந்து இங்க நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, சிவபெருமானார் வழிபாடு செய்யலனாக்கா அது வந்து நம்மளுக்கு என்னது இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நான் வந்து சுவாமிய நல்லா கும்பிடுவாருனாக்கா அடுத்து நம்ம சுவாமி கும்பிடுவீங்களா அப்படின்னா அடியார்களானா நீங்க வணங்குவீங்களான்னு கேட்போம். அவர் வந்து இல்ல அப்படிலாம் இல்ல, சாமியதான் கும்பிடுவேன் நானு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா இது அடியார் ஒருத்தர் சிவனடியார் இருந்தாருனாக்கா அவர்கிட்ட போயிட்டு நீங்க அடியார்களை கும்பிடுவீங்களான்னு கேட்கலாம், ஆமான்னுவர். அடுத்து சாமியை கும்பிடுவீங்களான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா அடியார கும்பிட்டா சாமியை கும்பிட்டா மாதிரிதான். சாமியை மட்டும் கும்பிடுறவங்க அடியார கும்பிட்டதா கணக்கு கிடையாது இல்லைங்களா? அப்ப அது வந்து அதுக்கு
அவங்க வந்து தனியா சுவாமியை மட்டும் கும்பிடுறவங்க இருக்காங்க. ஆனா தனியா அடியாரை மட்டும் கும்பிடுறவங்க இல்ல. ஏன்னா அடியாரை கும்பிட்டாலே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானார கும்பிட்டதாதான் அர்த்தம். அதனால என்ன பண்றாங்க, நம்ம அந்த வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. இடையராது அளித்தும் நாளும் அவர் கழல் இறைஞ்சி ஏத்தி. யாரோட கழல்? சிவபெருமானவரோட அடியார்களோட கடலை ஏத்துறாங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம கரைக்கல் அம்மையார் இல்லத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். அம்மையாரோட இல்லத்துக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க சுவாமி தான் வந்ததா சொல்றாங்க. சுவாமி வர கிடையாது. அடியாரோட இல்லத்துக்கு யார் வராங்க? ஒரு ஒரு நல்ல வயதான ஒரு அடியார் தான் வர. அடியார் வந்த உடனே அம்மா என்ன பண்றாங்க, உள்ள போய் பாக்குறாங்க. பெறலரும் சிவனடியாருக்கு வந்து பெறலரும் இருந்தானால் இனி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. கரியமுது கை கூடல. உடனே என்ன பண்றாங்க, திரு அமுது கை கூடி இருக்கு. திரு அமுது கை கூடின உடனே திரு அமுதுன்றது சாதம், கரியமுதுன்றது பொரியல், வடை, பாயசம், இந்த மத்த அதெல்லாம் வந்து கரியமுதுன்னு சொல்றது. சாதம் இருக்கு. அம்மா என்ன பண்றாங்க, அழகா குளிர்ல தயிர் போடுறாங்க. அன்னைக்குதான் அந்த சுவாமி அந்த இவரு அந்த நாரதர் கொண்டு வந்து மாம்பழத்தை கொடுத்த மாதிரி என்ன பண்றாங்க, ஆமாமா படபாட கோடல் அது உண்டுதான். சரியான திருமந்திரம் நீங்க சொல்றது. படமாட கோயிலுக்கு கொண்டு ஈந்தாக்கா அது பகவருக்காகும் அப்படின்ற இது உண்டு. அது மாதிரி என்ன பண்றாங்க, அம்மா வந்து அடியாருக்கு வந்து சாப்பாம போட்டு அந்த மாம்பழங்கள்ல ஒன்றை வச்சிடுறாங்க. அது புராணத்துக்கு சேர்த்தியா இருக்குது. அது அப்படி இருக்கட்டும். இப்ப அது அப்படி புராணம் போகுது. ஆனா வந்து என்ன பண்றாரு, அவரை சாப்பிட்டுட்டு, ஏன்னா வயதானவரு ஒரு கரடு முரடா ஒரு சிப்ஸ் இப்ப நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, தயிர் சாதம் போட்டு சிப்ஸ் வைக்கிறோம். அவர் பாவம் பல்லு இல்லாதவரு சிப்ஸ போட்டு கடிச்சிட்டு இல்ல, அழகா நொழு நொழுன்னு பழுத்த மாம்பழத்தை வைக்கிறாங்க. இந்த தயிர் சாதத்துக்கும் மாம்பழத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கு. சாப்பிட்டுட்டு அந்த செயல் உவந்து போயினாருன்னு எழுதுறாரு நம்மளோட தெய்வ சிக்கன பெருமானை. அம்மா வந்து நல்லா இருக்குதுமா, நல்ல செயல் செய்தமா அப்படின்னு சொல்லிட்டு உவந்து போனாருன்னு சொல்லியாச்சு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கணவனார் வர்றாரு. இந்த மாம்பழத்தால பிரிஞ்சு போறாங்க. அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு திருப்பி கணவனாரும் அம்மையாரும் சந்திக்கிறதுக்கு போகும்போது இங்க அவர் வந்து கணவனார் என்ன பண்றாரு, வந்து வணங்கினார். வணங்கினோடனே இங்க இவன் கொண்ட கொள்கை இதுவானால் இவனுக்காக தாங்கி இந்த சதை பொதி வேண்டான்னு அம்மா என்ன சொல்றாங்க, சுவாமி கிட்ட வேண்டாங்க. வேண்டினவனே என்ன கேக்குறாங்கன்னா, பேய் உருவம் கேக்குறாங்க. எதனாலனாக்கா காற்றை விட கடிது போகணும். அவங்களுக்கு அந்த மெதுவா போகணுன்ற இது இல்ல, அதனால வேகமா போகணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, காற்றை விட கடிது போகிறதுக்காக பேய் உடம்பு கேக்குறாங்க. சுவாமி அப்படியே அருள் பண்ணிடுறாரு. இந்த பேய் உடம்போட அவங்க என்ன பண்றாங்க, வேகமா கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துல போயிட்டு அந்த படிகள்ல ஏற போகும்பொழுது அதுவும் என்ன பண்றாங்க, சாமி இருக்கக்கூடிய படிகளை வந்து ஏறுறதுக்கு தலையால ஏறுறாங்க. காலால ஏறாம தலையால ஏறுறாங்க. முதல்ல பாக்குறது அருட்சக்தி ஆகிய அம்பிகை தான் முதல்ல பாக்குறாங்க. பாத்துட்டு அம்மா வந்து கேக்குறாங்க சுவாமி. அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அவர் காட்சிப்படுத்துறாரு நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமான். என்னன்னாக்கா, அம்மா ஏறும்பொழுது இந்த தலையால நடந்து என்புரு கொண்டு வரக்கூடிய அன்புருதான் என்ன, அது எலும்பு உருவல்ல, அன்புருதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கேட்கும்போது சுவாமி சொல்றாராம், நம்மை பேணும் அம்மைக்கான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். என்னன்னா நம்மை பேணும் அம்மைக்கான் அப்படின்ற சொன்ன உடனே இந்த மாதிரி இந்த உருவம் வேண்டி பெற்றனல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து அம்மையே என்ற செம்மை வாக்கு வந்து அம்மாவை பார்த்து எடுக்கிறாரு. அது அப்படி போகட்டும். இப்ப அந்த அந்த இடத்துக்கு வருவோம். நான் நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொல்றேன். இப்போ அந்த இடத்துல என்ன இருந்தது, யார் போனா, ஒரு வயதான சிவனடியார் போனார். அம்மா என்ன பண்ண, காலமா அந்த அடியார்களுக்கு அமுது செய்தவங்க அவருக்கும் அமுது செய்திருக்காங்க. அப்போ நம்ம என்னைன்னு சொல்லல, என்ன அடியாருக்கு அமுது செய்தவங்கன்னு சொல்ல, நம்மைன்னு சொல்றாரு. அப்ப நம்மைன்னா என்னது, அவரு போனது அடியார் மட்டும் இல்ல, அவர் மனதுல நானும் போனேன். அப்போ ஒவ்வொரு நாளும் உணவளிக்கும் பொழுதும் அம்மையார் ஒரு ஒரு அடியாருக்கு உணவளிக்கும் போது அந்த உணவை எடுத்துக்கொண்டது யாருன்னா அடியார் மாத்திரம் கிடையாது, சாமியும் சேர்ந்துதான் எடுத்துக்கிட்டேன்றத சாமியே சொல்லிட்டார். நம்மை பேரும் அம்மை கான்ட்டு. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த அம்மா போட்டாங்க இல்லைங்களா, அந்த நடமாட கோயிலுக்கு அந்த மாதிரி என்னது, ஒரு 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 விஷயம் அடியாருக்கு செய்தா அது இறைவனுக்கு செய்ததா அர்த்தம். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னாக்கா, ஒரு சாமிக்கு போயிட்டு எத்தனையோ ஒரு ஒரு தேங்காய் உடைக்கிறோம், பழம் தேங்காய் நம்ம பொதுவா அர்ச்சனைன்ற பேர்ல தேங்காய் தான் உடைக்கிறோம், பூ வாங்கிட்டு போறோம், மாலை வாங்கிட்டு போய் சாத்துறோம், வஸ்திரங்கள் சாத்துறோம். இதெல்லாம் சுவாமி எடுத்துப்பாரானாக்கா தெரியல. அவருக்கு நம்ம அணிவிக்கிறோம் வழியா அத சுவாமி ஏத்துக்கிட்டாரான்னு தெரியாது. ஏன்னா சுவாமிக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னாக்கா ஒரு அன்போட, மிகுந்த அன்போட கொடுக்கணும். நாயன்மார்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அன்பா நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியுமான்னு ஒரு 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 சிந்தனை நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா இது வந்து நீங்க இதே ஒரு அடியார் வராங்கனாக்கா அவங்க அடியார கூப்பிட்டு ஐயா வணக்கம் ஐயா, உங்களை பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட போய் கையை சுட்டு காலை சுட்டு சமைக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு 4 இட்லியை வாங்கி கொடுத்து
ஐயா அமுது செய்து அருளுங்கன்னு சொல்லும்போது அவங்க அமுது எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 4 இட்லி கண்டிப்பா சிவபெருமானுக்கும் போய் சேர்ந்துருச்சு, சிவனடியாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதுதான் நம்மளோட புராணங்கள் எல்லாமே சொல்லிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிள். சுவாமிக்கு எது செய்யணும்னாலும் ரொம்ப கஷ்டம். அவரை நெருங்குறது கஷ்டம். அவர் ஏன்னா மிகுந்த அன்பு. அடியார்களோட அன்பை பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் நம்மளோட மாணிக்கவாசகரே சொல்லிட்டாரு, கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்ட பெண்ட்டு. அதுல ஒரு நாயனாரோட அன்பையும் என்னால செய்ய முடியலன்னு நம்ம மாணிக்கவாசகரே சொன்னதுப்போ நம்மளா என்ன பண்ண முடியும்? ஆனா நம்மளும் சுவாமியை அடைய முடியும். அதுக்கு எப்படி முடியும்னாக்கா கண்டிப்பாக அடியார்களுக்கு தொண்டு செய்யும் போது அடியார்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். அவங்கவுங்க சார்ந்த தொழில செய்தா மாதிரி நம்மளால என்ன முடிஞ்சதோ அதை செய்தா அது ஈசனுக்கே போய் சேரும்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. அந்த கருத்தை நிலைநிறுத்துறது தான் இந்த நேசநாயனாரோட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இடையராத அழித்து நாளும் அவர் கழல் எறிஞ்சு யார் கழலை நெஞ்சிறாரு? சிவன் அடியார்கள் கழலை இறைஞ்சிறாரு. இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தராகி அரணடி நிறுத்துறார். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணிட்டார்? சுவாமியோட திருவடியை அடைந்துரு திருவடி நிழல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அங்க பூனாரு அப்படின்றத ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் இங்க இல்லையம்மா, நீங்க எதை வச்சுமா சொல்றீங்கன்னாக்கா இதுக்கு நீங்க எங்க போகணும்னா திருத்தொண்ட திருவந்தாதிக்கு போகணும். அங்க அவர் என்ன சொல்றாரு? நாட்டமின் நாட்டமிட்டு அன்று அறிவந்திப்ப வெல்படை நல்கினதம் தாழ் தரிக்க பெற்றவன் என்ப சைவத்தவர் அறையில் கூட்டும் அக்கப்படம் இல்ல அது அகப்படம் கோவணம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டும் அக்காம்பெயிலி சாலிய நேசனை இன்மையிலே அப்படின்னு திருத்தொண்ட திருவந்தாளி சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா நாட்டமிட்டு அன்று அறிவந்திப்ப. இப்ப என்ன பண்றாங்கன்னா திருமால் கையில எப்பயுமே ஒரு சக்கரத்தை பார்த்துப்போம். சுதர்சன சக்கரம் நம்மளுக்கு பேரு உண்டு. அந்த சக்கரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சக்கரம் என்னது? அவரோட கையில இருக்கும். அந்த சக்கரத்தை யார் கொடுத்தானாக்கா சுவாமி தான் கொடுக்குறார். திருவிழிமேலைன்ற தளத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா ரொம்ப நாள் சுவாமி சுவாமி கிட்ட சாமியை நோக்கி திருமால் சக்கரம் வேண்டி தவம் இருக்கிறார். அப்ப தினம் என்ன பண்ணுவாரு? 1000 பூக்களை கொண்டு 1000 பூக்களை கொண்டு 1000 கைகளால வழிபாடு செய்துட்டே இருப்பாரு. அப்படி வழிபாடு செய்துட்டே இருக்கும்போது சுவாமியை அருள் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. எப்படி காஞ்சிபுரத்துல அம்மைக்கு அருள் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது திருவிளையாட்டால அருள் பண்ணலாம்னு நினைச்சாரு. அதே மாதிரி இவருக்கு ஒரு திருவிளையாட்டு பண்றாரு. ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு பூவை குறைச்சுடுறாரு. குறைச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுதுனாக்கா 999 கையில எடுத்துட்டாரு, ஒரு கையில பூ இல்ல. அப்ப நல்லா தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றது? பூசை நிறைவடைய நேரமா இருக்குது. அந்த நேரத்துல எழுந்து போக கூடாதுன்னு என்ன பண்றாரு? அவருக்கு தாமரை கண்ணன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அதனால என்ன பண்றாரு? தன்னோட கண்ணையே எடுத்து இடந்து அந்த ஒரு பூ குறையும் போது அந்த பூவுக்கு பதில் தாமரை கண்ணாகிய தன்னோட கண்ணை எடுத்து திருமால் சுவாமிக்கு அர்ச்சிக்கிறார். அப்ப அதான் நாட்டமிட்டு அன்று அறி வந்திப்ப. நாட்டம் அங்கன்னு அர்த்தம். அந்த கண்ணை இட்டு அன்று அறி வந்திப்பன வழிபாடு செய்வேன். வெல்படை அவர் என்ன பண்றாரு? ஒரு படைன்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை கொடுத்தாரு இல்லையா சுவாமி நல்கின தம் தான் தரிக்கப்பட்ட. அப்படி கொடுத்தாரு இல்லையா ஒருத்தர் அந்த திருவடியை இது என்னது கண்ணை எடுத்து போட்ட உடனே அந்த கண்ணுக்காக என்ன பண்ணாரு? ஒரு கருவியை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த அப்படிப்பட்டவர் வணங்கக்கூடிய திருமாலை வணங்கக்கூடிய சிவபெருமான் இருக்கார் இல்லையா? அவரோட தால் தரிக்கப்பட்டவன் என்பார். அவரோட திருவடி என்ன பண்ணாருன்னா தலையிலேயே எந்த நேரமும் வச்சுக்கிட்டே இருப்பாராம். சைவத்தவர் அறையில் அவர் என்ன பண்ணாருனாக்கா கூட்டும் அகப்படம்னா உள்ளுக்குள்ள அணியக்கூடிய இல்ல 1000 தாமரையானும் அந்த பாடல் கிடையாது, வேற பாடல். இது நிறைய இடங்கள்ல 1000ல் ஒரு மலர் குறைய அவன் கண் எடுத்து அப்பளம் அப்படின்னு நிறைய தேவாரங்கள்ல வரும். 1000 தாமரையானம்ன்றது சுவாமியோட திருமேனிய வழிபாடு செய்யக்கூடிய பாடல். அந்த பாடல் திருவாரூர் பாடல் இது. ஆனா இந்த செய்தி நான் சொல்லக்கூடிய இந்த திருவிழிமேலை செய்தி நிறைய தேவாரங்கத்துல மூவர் தேவாரங்கள்லயும் வந்திருக்கு. அதுல இவரும் எடுத்து ஆள்றாரு. நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் இந்த இடத்துல எடுத்து ஆள்றாங்க. சைவத்தவர் அறையில் கூட்டும் அகப்படம் கோவணம் நெய்து கொடுத்து அவங்க கட்டக்கூடிய கொடுத்து ஈட்டும் காம்பிலியை சேர்ந்த சாலிய குளத்துல இருக்கக்கூடிய நேசனை இம்மையிலே இந்த பிறவிலே என்ன பண்ணாரா? அவரு சுவாமியோட திருவடிய தலைமையில வச்சுட்டே இருந்தாராமா அப்படின்றத எங்க கூட திருவந்தாதியில தெரியுது. அவர் இப்ப இருக்கும் போதே இந்த பிறவிலே எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க
அவர் ஈசன் திருவடி அடைந்தாருனாக்கா அப்புறமா தான் அடைந்தாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. அவர் என்ன பண்றாரு, இந்த பிறவியிலே அவர் வந்து சுவாமியோட திருவடியை இருந்துட்டே இருந்தார். அரைவுரு நலத்தராகி அறநடி நிகழ்ச்ச. அதுக்கப்புறம் மறுபிறவி, அந்த பிறவி, இந்த பிறவி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அங்க அறநடை நிகழ் சென்றார். தில்லைவேல் அந்தணர்களை சொல்லும் போது சொல்லுவார் இல்லைங்களா, நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமான் சொல்லுவார், எல்லாரும் அப்புறமா கிடைக்கக்கூடிய சிவபெருமானார் இப்பிறவிலே பெற்று அவருக்கு வந்து தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். அதே மாதிரி சிவபெருமான மட்டும் இல்ல, சிவபெருமானோட அடியார்கள் அத்தனை பேர் திருவடியுமே அவர் என்ன பண்ணார், தன்னோட மனதிலேயே நினைச்சுக்கிட்டு இருந்ததால இந்த பிறவிலே அவருக்கு திருவடியிலே இருந்தாரு, அடுத்த பிறவி நீங்கின அப்புறம் இருந்தாரு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. அவரோட குரு பூஜை நம்ம வந்து பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல நம்ம இன்றைக்கு வந்து குரு பூஜை கொண்டாடி கொண்டிருக்கோம். கச்சை மேனி முடியாதம் கழல் சேர்வதற்கு கலந்தவினை செற்ற நேசர் கழல் வணங்கி சிறப்பால் முன்னை, அப்ப என்ன பண்றாங்க, சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து பெற்றம் உயர்த்தாருக்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மண்ணாண்ட கொற்றமேந்தன் கோச்சங்கச்சோழன் பெருமை கூறுவாம் அப்படின்னு சொல்றாங்க. கற்றை வேணி முடியாதம் கழல் சேர்வதுக்கு, அப்ப சிவபெருமான அவர் அந்த படியே இந்த இந்த புராணத்துல ரொம்ப அழகா நம்மளுக்கு அந்த படியை கத்து கொடுத்துறாரு. சிவபெருமான் திருவடி சேரணுமா, இங்க இருக்க அந்த அடியாரோட திருவடியை சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. சிவபெருமானுக்கு திருவமுது பண்ணுமா, அடியாருக்கு திருவமுது, சிவபெருமானுக்கு ஆடை எடுத்து கொடுக்குமா, அடியார்களுக்கு செய்யுங்க. அததான் சொல்றாரு. கற்றை வேணி முடியாதம் கழல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற, அவருடைய வினைகள் எல்லாம் செற்ற நேசர் கழல் வணங்கி, நேசர் ஆகிய பெருமானாரோட திருவடியை கழல் வணங்கி அவரோட திருவடியை வணங்கினதால சிறப்பால் மின்னை, அப்படி வணங்குறதால என்ன கிடைச்சுதான், பின்னாடி வரக்கூடிய கோச்சங்க சோழ நாயனாரோட புராணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து, இல்ல நிறைய பேருக்கு வந்து முன்னை பிறப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்கவே இல்லை, உணரக்கூடிய பாக்கியம் இல்லவில்லை. அதுல ஒருத்தர் யாருனாக்கா கோச்சங்க சோழனாரு தான் வந்து தன்னோட முன்னை பிறப்பு உணர்ந்து இருக்கக்கூடியவர் அப்படின்றத பிறப்புணர்ந்து பெற்றம்னா ரிஷபம் உயர்த்தார்க்கு ஆலயங்கள் பெருக அமைத்து, ஆலயங்கள்னாக்கா 1 2 கிடையாது, அத்தனை 78ன்றாங்க 72ன்றாங்க, இத்தனை நில எண்ணில் அவர் என்ன சொல்லுவாரு, எண்ணில் ஆலயங்கள்னு சொல்லிடுவாரு நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் பெருக அமைத்து மண்ணாண்ட கொற்றவேந்தர் கோச்சங்கச்சோழ பெருமை கூறுவாம். மண்ணாண்ட கொற்றவேந்தர்னாக்க மன்னர், கோச்சங்கச்சோழர் பெருமை கூறுவாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேசநாயனார் புராணத்தை நிறைவுபடுத்தி காட்டி அடுத்து வரக்கூடிய நம்மளோட கோச்சங்க சோழ நாயனாரு அவர் முன்னை பிறப்பு உணர்ந்தது. என்ன முன்னை பிறப்புனாக்கா ஒரு பிறப்பு கிடையாது, அது அவங்களது வந்து தொடர்ந்து நீண்ட பிறப்பா இருக்குது. நம்ம கோச்சங்க சோழனாரோட புராணம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது கைலையிலேயே ஆரம்பிச்சுக்குது. அந்த கோச்சங்க சோழனாரோட புராணம் வந்து கைலையில வந்து 2 சிவகணத்தவங்க இருக்காங்க, மாலியவான் புட்பதந்தன்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க 2 பேருக்கும் சுவாமி மேல நேசம்ன்ற மாதிரி சுவாமி மேல மிகுந்த அன்பு கொண்டவங்க. அந்த மிகுந்த அன்பின் காரணமா போட்டி, யார் நிறைய சுவாமிய வணங்குறாங்கன்றதுல போட்டி வருது. அதுல கூட போட்டி வரக்கூடாது, ஏன்னா போட்டி வந்தா என்ன தன்முனைப்பு வந்துடுது இல்லைங்களா. அதனால அவங்களுக்கு வந்து பிறவி கொடுக்குறாரு சுவாமி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ நிறைய பூசை பண்ணணும், நாம் நிறைய பூசை பண்ணணும்ன்றதால அவங்க சிவத்தொண்டுல சிறந்தவங்களா இருந்தாலும் கூட அந்த போட்டி பொறாம இருந்ததால அவங்களுக்கு சுவாமி என்ன பண்றாரு, அந்த பிறப்பை கொடுக்குறாரு. மாலியவான் புட்பதந்தனாவும் புட்பதந்தன் சொல்லக்கூடிய யானையாவாகவும் மாலியவான் தந்தனைன்னு தந்தம்னு இருக்கு இல்லையா, அதனால அவர் யானைன்னு மனசுல வச்சுக்கணும். அப்ப மாலியவான் இருக்கிறவரை நம்மளோட சிலந்தியாவும் இருவரையும் வர சொல்லிடுறாரு. 2 பேரும் இங்க வந்து நம்மளோட ஆணைக்கால வந்து வெண்ணாவல் மரத்து கீழே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யானையா இருக்கக்கூடிய புட்பதந்தன் என்ன பண்றோம், சுவாமிய நல்லா தினம் வந்து அவரோட தும்பிக்கையாலே சிவாய நம்ம தும்பிக்கையாலே நீர் கொண்டு வந்து பூ கொண்டு வந்து இப்படி வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கிறார். அவரு பெரியவர் யானை, அவர் எல்லானையும் வந்து எல்லாத்தையும் வழிபாடு செய்யறாரு. சரி, இவர் சிலந்தியாரா வந்தவர் சின்னவர் தானே, அவர் என்ன பண்ணுவாரு, ஆனாலும் அவருக்கு அந்த சுவாமி மேல அன்பு இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, மரத்துக்கடியில தானே சுவாமி இருக்கிறாரு, வெண்ணாவல் மரத்து கீழே. மரத்துல இருந்து இலை விழும், சருகு விழும், காய் விழும், பிஞ்சு விழும், ஏதோ விழும் இல்லையா, சுவாமி மேல விழுமே.
என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு சிலந்தியாரு, அவரை வந்து தன்னோட சிலந்தி வலை கட்டுறது தன்னோட எச்சிலால தானே வலை கட்டும், அழகா இருக்கும் இல்லைங்களா. அவரு சுவாமியோட திருமேனி மேல வந்து ஒரு வலை கட்டி கட்டி வச்சுட்டு போகுது. இது அங்கேருந்து வருது யானை. இது என்ன இந்த சிலந்தி தன்னோட எச்சிலால தானே இந்த வலைய கட்டுது, சுவாமி மேல போய் இதை பண்ணலாமா, அனுசுதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிடுது, அதை களைச்சு விட்டுடுது. களைச்சு விட்ட உடனே மறுநாள் சிலந்தி வந்து பாக்குது, ஓ யானை பெரிய தும்பிக்கை வச்சுட்டு இருக்கு, அதுக்கு பாவம் அதால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த யானைய அந்த கோச்சுக்களை சிலந்தி திரும்பவும் இது மாதிரி கட்டிட்டு இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கண்ணப்ப நாயனார் சிவகோச்சரையார் மாதிரி இரண்டு பேரும் மாறி மாறி சுவாமி மேல இருக்க அன்பின் காரணமாக இந்த மாதிரி பண்ணும் போதுதான் ஒரு நாள் சிலந்தியாருக்கு தெரியுது இந்த யானையார் வந்து வேணும்னே இதை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தினா விஷச்சிலம்பி பெரிய சிலந்தியா இருக்கிற அவர் என்ன பண்றாரு, யானையோட தும்பிக்கையில போயிட்டு அந்த யானையை கடிச்சுடுறாரு. கடிச்ச உடனே வலி தாங்காம யானை என்ன பண்ணு தும்பிக்கைய வந்து இப்படி அடிச்சு அடிச்சு அதுக்குள்ள இருக்க சிலந்தியாரும் இறந்து படுற, அதுக்கப்புறம் யானையாரும் இறந்து படுற. சுவாமி யானைக்கு முக்தியை கொடுத்துடுற, யானைக்கு முக்தியை கொடுத்துட்டு சிலந்திய வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட தில்லையில வந்து கமலவதி அம்மையாவோட திருவயிற்றுல குழந்தையா பிறக்க வைக்கிறாரு. அவங்க பிறக்கும் போது கண் சிவந்து இருக்கத்தால என் கோச்சிங்கனும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னோட முன்னை பிறப்பு உணர்ந்து அப்ப மன்னர் ஆனதுக்கு அப்புறம் சுபதேவன் என்ன பண்றாரு, அவரை வளர்த்து மன்னன் ஆக்குறாரு. மன்னனை ஆக்கினதுக்கு அப்புறம் அவர் அதுதான் சொல்றாரு பாருங்க, பெட்டம் முன்னை பிறப்பு உணர்ந்து நம்ம சிலந்தியா இருந்தோம், சுவாமிக்கு கோயில் தூசெல்லாம் விழாத இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது போன பிரிவுல முடியல, இந்த பிரிவுல நம்ம மன்னனா இருக்கோன்றதுக்காக எண்ணற்ற செல்வங்களை கொண்டு சிவன் கோயிலுக்கு இந்த காவிரி கரையில வடகரையிலும் தென்கரையிலும் கிட்டத்தட்ட 78ன்னு சொல்றாங்க. ஆனா எண்ணிலே பெருங்கோயில்னு நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமான் கொடுக்குறாங்க. அப்படியும் வந்து என்ன பண்றாங்க, அத்தனை கோயில்கள் எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறம் சுவாமியோட திருவடி அடைந்தாங்கன்றது அவங்களோட புராணமா இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னாக்க முன்னை பிறப்பு உணர்ந்து, அது அவர் மட்டும்தான் அந்த முன்னை பிறப்பு உணர்ந்து அந்த முற்பிறவில நம்ம என்ன செய்தோன்றத உணர்ந்து கோயில் கட்டணும்னு நினைச்சோம் அப்படின்றத உணர்ந்து அதுக்கப்புறம் செய்தாரு. அப்பேர் பெற்றவர் யாருனாக்கா நம்மளோட கோச்செங்க சோழ நாயனார் அப்படின்றதால இங்க சொல்லி எம்பெருமா நேச நாயனார் புராணத்தை இங்க நிறைவுபடுத்தி காட்டி அடுத்து வரக்கூடிய கோச்செங்க சோழ நாயனார் புராணத்தை தோற்றுவாய் கொடுத்து வழக்கம் போல நிறைவுபடுத்துறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். எப்பயுமே வந்து புராணம் படிச்ச உடனே நம்ம அதுல இருந்து என்ன எடுத்துக்கிட்டோன்றத ஒரு பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த புராணத்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னாக்கா, ஒழுக்கம் பெறாத மக்கள் வாழறது ஒரு நகரத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்ல, அதையே சிவத்தொண்டாக செய்யலாம். சிவனாக இடையராது நினைந்திருப்பதும் திருவழுந்தெழுத்தை இடையராது ஓதுதும் உடம்புடன் செய்யக்கூடிய தொழில்களை சிவனடியார் கழிக்கும்போது செய்யறதும் இதெல்லாம் என்னதுனாக்கா மனம் மொழி மெய்யாளம் அடியார் பணி செய்தல் வேண்டும். இது அடியார் பணினா பெரிய சத்திரம் எடுத்து அப்படிதான் அவங்க செய்யறாங்கன்னா அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்து கூட நம்ம அதுல கலந்துக்கலாம். அந்த இல்லைன்னாக்கா என்னால முடியலாமா நான் அந்த இலையெல்லாம் எடுத்து போடுறேன், இதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்றேன், ஒரு காய் ஒன்று உட்கார்ந்துகிட்டே ஒரு காயை அறிஞ்சு கொடுக்குறோம், எல்லாமே தொண்டுதான். அதை எந்த மாதிரி செய்யறோன்றதுல எவ்வளவு ஈடுபாடோட எவ்வளவு அன்போட செய்யறோன்றதான் சாமி பார்ப்பார். அந்த அந்த அடியார்களுக்கு ஒண்ணு செய்யறது சிவபுணியம். அடியார் வழிபாடுதான் வீடு பேரை தடக்கூடியது அப்படின்றத நிறைவா அங்க சொல்றாங்க. பங்குனி ரோகில இவரது விழாவை அருமையா எல்லாரும் கொண்டாடி மகிழக்கூடிய நாட்டுல நம்ம இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக பெருமானாரை எல்லாரும் என்ன பண்றாங்க, வாக்கா எல்லாரும் உடம்பாலையும் குருபூசையை கொண்டாடி கொண்டே இருக்கக்கூடிய காலங்கள்ல உடம்பால கோயிலுக்கு போக முடியாத எங்களுக்கு மனதாலையும் வாக்காலையும் சிந்திக்கிறதுக்கு அருள் பண்ணி கொடுத்த அம்மையாரு சாந்தா அம்மையாருக்கு என்னோட நன்றியும் வணக்கங்களையும் இந்த நேரத்துல எங்களோட இணைந்து சிந்தித்த அனைவருக்கும் சுவாமியோட குருவர்களும் சிந்திக்கணும்னு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.